ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி புளிக்கஞ்சி தான் செஞ்சு சாப்பிட போகிறேன் நண்பர்களே. இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சளி, இருமல், தடிமலுக்கெல்லாம் இப்படி கஞ்சி காய்ச்சி குடிச்சிங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு இதமாக பதமாக இருக்குன்னு தெரியுமா நண்பர்களே. கிட்டத்தட்ட எங்களோட ஒடியல் கூழுக்கு பக்கத்தில் நிற்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல நாவுக்கு நல்ல சுள்ளன்ற ஒரு சுவையை கொடுக்கும் நண்பர்களே. அதுதான் செய்ய போகிறேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இது காய்ச்சல் வந்தாக்கள் அப்படியானாக்கள் கூட இதெல்லாம் காய்ச்சி குடிக்கலாம். நல்லா இருக்கும் இந்த புளிக்கஞ்சி. அதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசிச்சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க சூப்பரான சுவையான புளிக்கஞ்சியை செய்யலாம். புளிக்கஞ்சிக்கு இதெல்லாம் வறுத்து அரைச்சி எடுக்க போகிறேன். அதுக்கு செத்தல் மிளகாய், மல்லி, சின்ன சீரகம், மிளகு எடுத்துருக்கிறேன். இப்போ சட்டி சூடாட்டும். இது வறுக்கிறேன்டா நல்லா வறுத்தெடுக்கிறேன் இல்லை. இப்போ சட்டி சூடாயிட்டு இதில் போட்டுட்டு பாருங்க, எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு ஒரு சூடு பட்ட உடனே டக்குன்னு இறக்க வேண்டியதான். இந்த மல்லி இதுகளில் இந்த சூடு பிடிச்ச உடனே டக்குன்னு நிப்பாட்டிடணும். அது நல்லா வறுக்கணுமெண்டு இல்லை. பார்த்தீங்களா? இதில் மிளகு, சின்ன சீரகம், மல்லி, செத்தல் மிளகாய். செத்தல் மிளகாய் உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், இந்த சூடு பட்டுட்டு இந்த அடுப்பை நிப்பாட்டிடணும். இறக்குவோம். இது கொஞ்சம் மாறினோன்னு அரைச்செடுக்க வேண்டிய மண்பானையெல்லாம் இன்றைக்கி இந்த புளிக்கஞ்சி செய்ய போகிறேன். தண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் அவ்வளவு. இப்போ தண்ணி கொதிக்கட்டுக்கு. இப்போ நாங்கள் வறுத்ததை இதில் சேர்ப்போம். நல்லா வறுபட தேவையில்லை. இப்படி ஒரு சூடு இப்படி தொடுற அளவுக்கு நல்ல ஒரு சூடு பிடிச்சா போதும், இறக்க வேண்டியதான். இதோட வெள்ளைப்பூடு ஒரு 4-5 வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பட்டை அரைச்சி எடுக்க வேண்டியது. இப்போ பாருங்க, பார்த்தீங்களா? இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்க, உலக கொதிச்சிட்டுது. நல்லா அரிசியை போடுவோம். நான் குத்தரிசி தான் எடுத்துருக்கேன். இதுக்கு சிவத்த பச்சை அரிசியிலேயும் செய்யலாம், ஆனால் குத்தரிசியில் செய்ய இன்னும் நல்லா இருக்கும். அரிசியை போடுவோம். உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். இப்போ இந்த அரிசி அவிஞ்சு வரட்டுக்கும். இப்போ பாருங்க, சோறு அவிஞ்சு வருது. பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் அவியணும். இப்போ இதில் பைத்தங்காய் கொஞ்சம் பட்டி வச்சுருக்கிறேன். அதை சேர்ப்போம். அவிஞ்சு வரையக்கில்லை. மரவள்ளிக்கிழங்கு நீங்கள் விருப்பமெண்டா சேர்க்கலாம். நான் பைத்தங்காய் மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போ எதுவும் சேர்ந்து அவியட்டும். இப்போ பாருங்கள், நல்லாவே அவிஞ்சு வருது சோறு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா அவிஞ்சிட்டுது. இனி இறால், பெரிய இறாலாக இருந்தபடியாக நான் அப்படி சின்ன சின்ன 2 வெட்டி வச்சுருக்கிறேன். இறாலை சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இதோட நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்ப்போம். பார்த்தீங்களா? மாறப்போகிறோங்க. இப்போ அரைச்சி வச்சதை சேர்ப்போம். தண்ணி விட்டு சேர்ப்போம். பாருங்க, கலந்து விடுவோம். இதோட மரவள்ளிக்கிழங்கும் விருப்பம்டா நீங்கள் போடலாம். வெங்காயம் கொஞ்சம் கலந்து விடுவோம். நீங்கால புளியை ஊற வச்சுருக்கிறேன். இதை பிணைஞ்செடுப்போம். புளியை சேர்க்குறேன். இதோட முருங்கைக்கீரை துப்புராக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்ப்போம். கணக்கு உங்களுக்கு கணக்கு வேணாண்டா கணக்கு சேர்க்க தேவையில்லை. நான் கொஞ்சம் கணக்காக சேர்த்துருக்குறேன்.
இப்போ இதை கலந்து விடுவோம். இப்படியே கொதிச்சு வரட்டுக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு? எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? இறாலெல்லாம் பிறகுதான் போடணும். முதல்லே போட்டோம்னா அரிசி போட்டோம்னா அவிஞ்சு அந்த ரப்பர் மாதிரி வந்துடும். இப்படி கஞ்சி தன்மையாக இருந்தால் தான் குடிக்க நல்லா இருக்கும். பார்த்தீங்களா? இந்த கிட்டத்தட்ட கூழ் மாதிரி கொஞ்சம் கொதிக்க எடுக்கும். இப்போ பாருங்க புளிக்கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிட்டு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? சட்டார் பட்டாரன்ட்டு நீங்கள் இது மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்க. நல்லா இதமாக பதமாக ரதமாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு இதுதான் சரி நண்பர்களே. ஒருக்கா பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது, ஒருக்கா பார்த்தீங்கன்னா மழை தூருது. காலையில் லைட்டாக மழை தூரிச்சுது, இப்போ பார்த்தா வெயில் அடிக்குது, பேருந்து காற்று அடிக்கும், பேருந்து புசல் அடிக்கும், கண்ணியங்குப்பலம் கண்டு கொட்டும். அந்த மாதிரி மாறி மாறி ஒன்று நடந்துட்டு இருக்கு நண்பர்களே. அதால் வந்து பார்த்தீங்கன்னா நான் புளிக்கஞ்சி காய்ச்சி குடிக்க போகிறேன். இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும். மண் பானையில் பாருங்க சும்மா அந்த மாதிரி தளண்டு கொதிச்சு கொண்டு வருது. ஓகே, இனி இறக்க வேண்டியா அடுப்பை நிப்பாட்டிட்டு பார்த்தீங்களா சூப்பரான புளிக்கஞ்சி ரெடி. எப்படி இருக்கு? அந்த மாதிரி இருக்கும். இப்போ புளிக்கஞ்சி குடிக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கவே சும்மா சூப்பராக இருக்குது. சரிங்களா? சுடுவது கொஞ்சம் ஆறட்டும். சுடுவது நண்பர்களே, சுடுவது. நல்லா இருக்குது. கொஞ்சம் ஆறட்டுக்கும் பாருண்ணா. ஆறிட்டு வாங்க சாப்பிடலாம். அதுக்காக ஆற இல்லை, இல்லை கணக்காக தான் ஆறி இருக்குது. பார்த்தீங்களா? இப்படி ஒரு ராலையம் எடுத்து வச்சு அப்படியே குடிக்கணும். செம நண்பர்களே, உண்மைக்கும் கூழ் மாதிரியே இருக்குது. இந்த ஆறையில் குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. ஆறிட்டுன்னு சொல்கிறதுக்கு ஆறையில்னு சொல்கிறேன். எப்படி அந்த மாதிரி இருக்கு. இப்போ மரவள்ளிக்கிழங்கும் போடலாம் நீங்கள். நான் போட இல்லை, விளம் போதும். ஒரு நாளைக்கு கூழும் காய்ச்சோணுமே, அதை அடிக்கலாம். சும்மா அது அந்த மாதிரி பிடிப்பாரு. அதான் புளிக்கஞ்சி. சரி, இந்த காய்ச்சல் வாய்க்கெல்லாம் செம்மையாக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இப்படி இறாலையும் எடுத்து வச்சு ஆகலும் ஆறியும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு கணக்கான சூட்டோட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். நான் இவர் முருங்கைக்கீரையை போட்டதுலேருந்து ஏன் போட்ட நீங்கள் இது கடிப்படாத பற்றி அதனால அப்படியே அவிஞ்சிடும். அந்த வர கேட்கவருக்கு பெருசாக பிடிக்காது. அப்படி இருக்குது தெரியுமா? இந்த சளி, தொண்டையில் இருக்கிற சளிகள் எல்லாமே பறந்து போயிடும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. எனக்கு இப்படி குடிக்கத்தான் ஆசை, ஆனால் சுடுவது. ஆஹா, என்ன கரண்டியால் குடித்தால் நண்பர்களே, இப்படி உறிஞ்சி மடக்குன்னு குடிக்கிறதுல இருக்கிற சுகமே சுகம்தான் தெரியுமா? அப்படி இருக்கும். வேற லெவலாக இருக்கு நண்பர்களே. குடிக்க போகிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. குழந்தை கிடைக்க இருக்கிற தாய்மார் கூட இதே மாதிரி, கற்பிணி தாய்மார் கூட இதே மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். வாய்க்கு நல்ல இதமாக இருக்கும். காய்ச்சல்காரெல்லாம் செஞ்சு குடிச்சு பாருங்க, செம்மையாக இருக்கும். சளி, இருமல், தடிமல் எல்லாம் பறந்து போயிடும். அப்படி ஒரு நல்லா இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு இதுதான் தரமான சாப்பாடு. நான் சாப்பிட்டு வரேன். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டா. நல்லா உரைப்பெல்லாம் நல்லா கணக்காக அந்த மாதிரி இருக்குது தெரியுமா? இங்கே பார்த்தீங்களா?